எல்லாருக்கும் வணக்கம். யோசிச்சு பாருங்க, நம்ம தோற்றத்த வச்சு மத்தவங்க நம்மள எடை போட்டா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு அனுபவத்த சந்திச்ச ஒருத்தரோட ரொம்பவே சக்தி வாய்ந்த கதைய தான் நம்ம பார்க்க போறோம். ஆள் பாதி, ஆடை பாதி. இந்த பழமொழிய நாம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒருத்தரோட ஆடை அவங்க ஆளுமையில பாதி பங்கு வகிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாம பார்க்க போற கதையோட ஆணிவேரே இதுதான். இந்த கதையோட ஹீரோ பேரு சபரி. ஆள் பாதி ஆட பாதிங்கிற பழமொழி ஒரு சின்ன சந்திப்பு மூலமா அவரோட வாழ்க்கையில எவ்ளோ பெரிய வலிய கொடுத்துச்சுங்கிறத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு சாதாரண மதிய நேரத்துல தான். சுட்டெரிக்கிற வெயில், காத கிழிக்கிற வண்டி சத்தம், அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டிராஃபிக்ல தான் நம்ம சபரி மாட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இங்க தான் முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சபரி ஒரு கிழிஞ்ச சட்டை, லுங்கியோட, கையில ஒரு பழைய மாடல் போனோட ரொம்ப சிம்பிளா இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அவரை பார்க்க போற அவரோட பழைய தோழி சும்மா தேவதை மாதிரி இருந்தாங்களாம். இந்த ரெண்டு தோற்றத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம் தான் இந்த கதையோட திருப்புமுனை. சரி, வாங்க கதையில அடுத்த கட்டத்துக்கு போலாம். அந்த பயங்கரமான டிராஃபிக் நடுவுல பல வருஷமா பார்க்காத ஒரு முகம் சபரியோட கண்ணுல படுது. அது ஒரு தற்செயலான, எதிர்பாராத சந்திப்பு. சுருக்கமா சொல்லணும்னா சபரி அவரோட தோழிய பார்த்து கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு மேல கழிச்சு ஒருத்தரை திடீர்னு பார்த்தா மனசுக்குள்ள எத்தனை நினைவுகள் ஓடும். அவ்ளோ வருஷம் கழிச்சு தன்னோட பழைய தோழியை பார்த்ததும் சபரிக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பழைய ஞாபகம் எல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வந்து போகுது. ஆனா சந்தோஷமா ஆரம்பிச்ச அந்த சந்திப்பு அடுத்த சில நிமிஷத்திலேயே தலைகீழ மாறப்போகுது. இங்கேதான் நட்புங்கிறது எப்படி ஒரு நொடியில அடையாளம் தெரியாம போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அந்த சந்திப்போட முதல் சில நொடிகள் ரொம்ப நம்பிக்கையோட தான் தொடங்குது. சபரி அவங்க கிட்ட போறாரு. என்ன மேடம், எப்படி இருக்கீங்கன்னு நட்பா கேக்குறாரு. அதுக்கு அவங்களும் ஒரு புன்னகையோட பதில் சொல்றாங்க. எல்லாம் நல்லபடியா போற மாதிரி தான் தெரியுது. ஆனா அந்த புன்னகை அடுத்த நொடியே காணாம போயிடுது. அவங்களோட பார்வை அப்படியே மாறுது. சபரிய தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த ஒரு பார்வைதான் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான முதல் அறிகுறி. அந்த கூர்மையான பார்வைக்கு அப்புறம் அவங்க வாயில இருந்து வந்த வார்த்தை இதுதான்: நீ யாரு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். 12 வருஷம் நட்பு ஒரே ஒரு வரியில முடிஞ்சு போச்சு. வெறும் வார்த்தையோட அவங்க நிறுத்தல. சபரி ஏதாவது விளக்கம் சொல்றதுக்கோ இல்ல மறுபடியும் பேசுறதுக்கோ ஒரு சின்ன வாய்ப்பு கூட கொடுக்காம நிக்காம அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. சரி, இத கேட்ட சபரியோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அவரே சொல்றாரு, ஒரு நிமிஷம் எனக்கு இதயமே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த நொடி தாங்க முடியாத வலியா மாறிடுச்சுன்னு. ஓகே, இப்ப நாம கதையோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு சம்பவத்துல இருந்து சபரி கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வேதனையான அனுபவம் சபரிக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வச்சது. அதாவது, மக்கள் ஒருத்தரோட உண்மையான குண